வரகரிசி வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது வந்து இன்றைக்கி வடித்து சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ பாக்கெட். இந்த வரகரிசி சாப்பிட்றதால உடம்புக்கு நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு தான் இது. இது வந்து டயட் ஃபுட்டு கூட. நமக்கு அரிசி சாப்பிட்றத விட வரகரிசி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது எப்படி வடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை வந்து சின்ன குண்டான் இல்லாத கொட்டிக்கிறேன் பாருங்கள். இதை 2 காலை கலஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கணும். இந்த குண்டானில் தண்ணி நிறையா எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். கொஞ்சம் தாராளமாக வேகணும். தண்ணி கம்மியாக ஊற்றினா குழம்புன்னு ஆகிடும். அடுப்பை தச்சு எரியுது பாருங்கள். இது இப்போ கொதிக்குது பாருங்கள். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சீக்கிரம் குழம்புன்னு ஆகிடும். டக்குன்னு இறக்கிடணும். இறக்கிட்டேன் பாருங்கள். இதை அப்படியே இந்த ஜூஸ் ஒடிக்கிட்ட வலை இருக்குல்ல, அதில் ஊற்றிடணும். அப்படியே அதை ஊற்றிட்டேன் பாருங்கள். இதை அப்படியே சாதம் ஆகிடும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து தட்டில் எடுத்து கொட்டிடணும். சாதத்தை அப்படியே தட்டில் கொட்டிடணும் பாருங்கள். கொட்டிட்டு ஒரு கரண்டியால் கிளறி விட்டுடணும். இந்த வரகு சாதம் சாப்பிட முடியாது அடடி, ஆனால் சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல புளி குழம்பு வச்சு அது கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கூடவே முட்டை, அப்பளம், வத்தை எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இதுவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.